நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டியையும் பரிசையையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். அலங்கத்தை கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமையேற்கிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். இன்னொரு விஷயம் கூட 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதீர்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். எங்களுக்கு செய்தி தெரிய வந்தது என்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்திற்கு திரும்பினோம். அந்நாள் முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டியையும் பரிசையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாரும் பின்பாக நின்றார்கள். அலங்கத்திலேயே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமையேற்கிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கைகளினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த நெகேமியாவுக்கு விரோதமாய் இங்கே வேலை செய்கிறவர்களுக்கு விரோதமாய் சன்பலாத்து தொபியா இப்படிப்பட்ட ஆட்கள் எழும்பி அந்த வேலையை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு அவங்க பிரயாசம் எடுக்கிறாங்க. இந்த வேலை நடக்கக்கூடாது, அவங்களுக்குள்ள பயங்கரமான பொறாமைகள் வருகிறது. நீங்கள் இதுக்கு முன்பாக வாசிப்பீர்களே, ஆனால் இதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட அவங்க பல இடிந்து கிடக்கிற இடத்தை வாசல்களை அவங்க கட்டிட்டே வராங்க. ஒவ்வொரு இடமும் கட்டி முடிய எதிரில் இருக்கிற பொறாமை பிடித்த அந்த மனிதர்களுக்கு தாங்கல, இல்ல இந்த வேலையை நம்ம நடக்க விடக்கூடாது, இந்த வேலையை இப்பவே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுத்து இவங்க ஒண்ணுனா பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இந்த இடத்துல வருகிறது. ஆனால் இந்த நெகேமியா ஒரே ஒரு முடிவு எடுக்கிறாரு, நீங்க எவ்வளவுதான் என்ன பிரச்சனை பண்ணுங்க, நீங்க எவ்வளவுதான் எனக்கு விரோதமா எழுதுங்க, ஆனா நான் ஒண்ணு மட்டும் செய்ய மாட்டேன், எக்காரணம் கொண்டும் தொடங்கின இந்த வேலையை பாதியில நான் நிறுத்தவே மாட்டேன். இந்த இடத்துல வேதம் சொல்கிறது, இவர்களை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க. வேலை செய்ய விடாமல் தடுக்கும் போது ஒரு டீம் அவங்க கூப்பிட்டு எல்லாருடைய கையிலையும் ஒரு ஆயுதம். கட்டட வேலை செய்யும் போது 2 கையினாலையும் தான் வேலை செய்யும், ஒத்த கையினால வேலை செய்ய முடியாது. ஒத்த கையினால வேலை செய்யறவங்க இந்த கட்டட வேலை செய்யும்போது ஒத்த கையில யாராவது வேலை செஞ்சாங்கன்னா அவங்களை நடத்துற உரிமையாளர்கள் அவங்க சத்தம் போடுவாங்க, ஏன்னா சோம்பேறி 2 கையிலையும் தூக்க முடியாது, 2 கையிலையும் எடுத்துட்டு வர முடியாதா. பொதுவாக கட்டட வேலை செய்வதற்கு 2 கரங்களும் நமக்கு தேவைப்படும். ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் இவர்களுக்கு விரோதமாய் கொல்லுவதற்கு, இவர்களுக்கு விரோதமாய் வருவதற்கு ஒரு பெரிய கூட்டம் காத்திருக்கிறது. சண்டை போடுறதுக்காக இவங்க வேலையை எப்படியாவது இவங்களை கொன்னு உயிரை எடுத்தாவது இவங்க வேலையை நிறுத்தணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்றாங்க. அப்போ இந்த நெகேமியா எல்லாருடைய கையிலையும் ஒரு ஆயுதத்தை கொடுத்து, வேதம் சொல்றது ஒரு கையில ஆயுதத்தை பிடிச்சிட்டு இன்னொரு கையினால வேலை செஞ்சாங்களாமா. ஒரு கையில வேலை செஞ்சாங்களாமா. நம்ம இருந்தா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குது. ஓயாம இவங்க பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு வேலையை நிறுத்தி போடலாம், ஒரு 10 நாள் தாண்டி செய்வோம், ஒரு 20 நாள் தாண்டி செய்வோம், எல்லாம் செட்டில் ஆகட்டும், இவங்களோட போராட முடியாது, நம்ம எப்படி ஒரு கையினால செய்யறது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நாம இருந்தால் கண்டிப்பாக அந்த வேலையை கொஞ்ச நாள் ஆற போட்டுருவோம், இல்ல கொஞ்ச நாள் தள்ளி வச்சிருப்போம். ஆனா நெகேமியாவிடத்துல இருந்த ஒரு அபிஷேகம் என்ன அப்படின்னா, இல்ல என் உயிரே போனாலும் நான் தூங்காம இருந்தாலும் நான் ஆரம்பிச்ச வேலையை நான் என்ன பண்ண மாட்டேன்னா நிறுத்தவே மாட்டேன்.